உன் கையை நம்பி உயர்ந்திடப்பாரு. அரண்மனையில் இருந்ததா ராஜாவா? உனக்கென எழுது ஒரு வரலாறு. எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருந்து உனக்குள்ள சக்தி இருக்கு. இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறவங்க எல்லாருமே ராஜா. அதை புசிப்பிட வழிபாரு. சுபவேளை நாளை மாலை சூடிடு. அட எவனுக்கு என்ன குணம், எவனுக்கு என்ன பலம் கண்டதில்லை ஒருவருமே. ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் கண்முடிக்கும் அதுவரை பொறுமனமே. தென்காசி மாவட்டத்தில் உள்ள கடையம் கீழமாதாபுரத்தில் அமைந்துள்ள எவர்கிரீன் ஐடியில் பாவேலாமல் கல்வி குடும்பத்தின் நிறுவன தலைவரை நேர்காண்பதில் பெருமிக மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்போ நாங்கள் ஐடிக்குள்ளே வந்துட்டோம். இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அங்கே ஒரு பில்டிங் தெரியுது, அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். சார் உள்ளே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். சாரோட ஆபீஸ்ன்னு நினைக்கிறேன். சார் உள்ளதான் இருப்பாங்க போல. வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம் சார். ஏன் நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம் சார். CIITII எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் சேனல் சார்பாக பாவேலாமல் கல்வி குடும்பத்தின் நிறுவன தலைவரை பேட்டி காண்பதில் பெருமிக மகிழ்ச்சி கொள்கிறேன். வணக்கம் மேடம். சார், உங்களின் கடந்த காலத்தை பற்றி, உங்கள் கடந்து வந்த பாதை இன்றைய இளைஞர்களுக்கு பயன்படும்படி ஏதாச்சும் சொல்றீங்களா? அதாவது நான் 1993 ஒரு சிறிய கிராமம், அதாவது இப்போ தென்காசி மாவட்டம், இப்போது தென்காசி மாவட்டம், முன்பு அது வந்து திருநெல்வேலி மாவட்டமாக இருந்துச்சு. ஒரு சிறிய கிராமத்திலிருந்து ஒரு குக்கிராமம், அதாவது ஒரு 300 வீடுகள் இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து 93 சென்றேன். இங்கிருந்து போகும்போது நான் ஒன்றுமே எடுத்து போகவில்லை. என்னுடைய அப்பா அம்மா ஒரு சாதாரண விவசாயி தான். அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வருமானமோ படிப்போ கிடையாது. ஸோ அந்த குடும்பத்திலேருந்து நான் போயிருக்கிறேன். அங்கே போய் பல கம்பெனிகளில் வேலை செய்திருக்கிறேன். அதாவது சாதாரண முதல்ல என்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது ஒரு சாதாரண ஒரு சின்ன கம்பெனி. அதுக்கடுத்து பார்த்தா சிம்சன் குரூப் இந்தியா பிஸ்டன் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயாக நான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அங்கே நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு எம்ப்ளாயாக இருந்திருக்கேன். அதுக்கடுத்து ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் நான் வேலை செஞ்சுருக்கேன். இதனால் எனக்கு பல்வேறு கம்பெனிகள் வந்து கம்பெனியை பற்றியும் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது ரொம்ப கடினப்பட்டிருக்கேன். நான் வந்து ஒரு 8 ஆண்டுகள் வந்து அந்த தொழிற்சாலையில் வேலை செய்துள்ளேன். நான் ஒரு சாதாரண கடைநிலை ஒரு பயிற்சியாளராக இருந்து அதுக்கு பிறகு ஒரு அக்கௌண்டண்ட்டாக வந்து வேலை செய்துள்ளேன். அதற்கடுத்து ஒரு சரியான எனக்கு வந்து ஒரு படித்தேன்னா அதில் இருந்துக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு குறைவான படிப்பில் தான் போனேன். சென்னையை விட்டு போகும்போது என்னுடைய படிப்பு வந்து என்னுடைய கிராமத்தை விட்டு போகும்போது சென்னைக்கு போகும்போது என்னுடைய படிப்பு வந்து வெறும் 12ஆம் கிளாஸாக இருந்துச்சு. நான் சென்னையில் போய் தான் என்னுடைய டிகிரி BBA பண்ணேன், MBA பண்ணேன், MA பண்ணேன், BL பண்ணேன். ஸோ இவ்வளோ தூரம் படித்தேன். படித்தவர்களுக்கு சென்ற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நான் படித்தேன். நான் இப்போ போகிற இடம் எனக்கு சிறப்பாக இருந்தது. ஸோ அங்கே வந்து ஒரு 8 ஆண்டுகள் வேலை செய்தேன். அதற்கு அடுத்து சில மாணவர்கள் ஒரு கம்பெனியில் சில சூழ்நிலையின் காரணமாக வெளியே வர வேண்டிய கட்டாயங்கள் ஏற்பட்டது. அதில் வந்து நான் என்னுடைய நண்பர்கள் சேர்ந்து ஒரு கணினி மையத்தை ஆரம்பித்தோம். 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். அதில் அவர் வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர் தனியாக ஆரம்பித்து விட்டார். அதுபோல் நானும் ஒரு கணினி மையத்தை ஆரம்பித்தேன். நானும் ஒரு கணினி மையத்தில் ஏற்கனவே வந்து SISன்னு சொல்லக்கூடிய மத்திய மாநில அரசுடைய ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தேன். அது ஒரு சாதாரண அங்கேயும் வந்து ஒரு சாதாரண ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக போய் அங்கே வந்து நான் ஒரு மேனேஜர் அளவுக்கு நான் உயர்ந்தேன். அங்கேயும் நிறைய கற்றுக்கொண்டேன். எப்படி நம்ம வந்து மக்கள்கிட்ட எப்படி பேசுறது, மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது எல்லாமே நான் கற்றுக்கொண்டேன். அது நிறைய பாடங்கள் கற்றுக்கொண்டேன். இது ஆரம்பிக்கிறதுக்கு கீழ் மட்டும் வந்து என்னுடைய SISI தான். ஆனால் எனக்கு வழிகாட்டின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்தியா பிஸ்டன் சிம்சன் குரூப் தான். ஏன்னா எப்படி உழைக்கணும், எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எப்படி டைம் கீப்பப் பண்ணணும், எப்படி பஞ்சுவாலிட்டியாக இருக்கணும் எல்லாமே எனக்கு வந்து
ஒரு ரோல் மாடல் எடுத்துக்காட்டு எனக்கு என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னா அது இந்தியா பிரச்சனை இந்த மாற்று கருத்து இல்லை. அப்போ கல்வி, நான் ஒரு தொழிற்சாலையில இருந்துட்டு இப்போ ஒரு கல்விக்கு நான் வந்திருக்கேன்னா அந்த எஸ்ஐஎஸ்ஐங்கிற ஒரு கணினி மையம் தான். ஸோ அங்கேருந்து நான் ஒரு மேனேஜராக இருந்து அப்படின்னா ஏன் நம்ம தனியாக ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு அங்கே 2 பேரும் சேர்ந்து நானும் நண்பரும் சேர்ந்து ஆரம்பித்தோம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர் வந்து தனியாக சென்று விட்டால் நான் தனியாக வந்து ஓல்டு வண்ணாரப்பேட்டை அதாவது பழைய வண்ணாரப்பேட்டை சென்னையில் தான் முதல் பயிற்சி மையத்தை ஆரம்பித்தேன். அதற்கடுத்து அதிலிருந்து திருவொற்றியூரில் ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து மீஞ்சூரில் ஆரம்பித்தேன். அதற்கடுத்து ஆழ்வார்த்தினரில் ஆரம்பித்தேன். அதற்கடுத்து பெரம்பூரில் ஆரம்பித்தேன். சரி, நம்ம கணினி மையமே ஆரம்பித்து இருக்கிறோம், ஏன் மாணவ சமுதாயத்துக்கு வந்து ஒரு தொழிற்கல்வி ஆரம்பிக்கலாமே. அது நிறைய மாணவர்கள் வந்து படிப்பு அதிகம் வரமாட்டேங்கிறது, அதுக்கு மேலே படிக்க முடியவில்லை. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது ஏன் நம்ம ஒரு தொழிற்பள்ளி ஆரம்பிக்கக்கூடாது என்று நினைத்து பாவேந்தர் தொழிற்பயிற்சி பள்ளி என்று முடிச்சூரில் ஆரம்பித்தேன். அதற்கு அடுத்து நான் கொடுங்கோயிலில் அதே பாவேந்தர் ஐடி தொழிற்பயிற்சி என்ற ஒரு கல்வி நிலையத்தை ஆரம்பித்தேன். இப்படி பல்வேறு இதை ஆரம்பித்து இப்பொழுது மரமிழர்களையும் நான் பாவேந்தர் தொழிற்பயிற்சி பள்ளி என்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அது ஆரம்பித்து அது நல்லபடியாக வெற்றிகரமாக மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பையும் கல்வியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து இப்போ சமுதாயத்துக்கு வந்து நம்ம தொழிற்கல்விங்கிறது ஒரு தொழிற்கல்விங்கிறது ஒரு மாணவர்களுக்கு வந்து ஒரு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கள் என்று நமக்கு கவிஞர் பாடியுள்ளார். அதே போல் இது வந்து கைத்தொழில் இருக்கிறதுனால மாணவன் எங்களாலும் வாழ்ந்துக்கிடுவான். அவனுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பு இல்லாட்டியும் கூட இந்த தொழிற்கல்வி வச்சு அவன் மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. சார், அப்போ பாவேலம்மாள் கல்வி குழுமம் பேர் எப்படி சார் இருந்தது? அது யாரோட பேர் கொஞ்சம் சொல்றீங்களா? பா வேலம்மாள். எங்க அப்பா பேர் பால், அம்மா பேர் வேலம்மாள். அதனாலதான் நான் பா வேலம்மாள் எங்க அம்மாவுடைய நினைவர்த்தமாக பா வேலம்மாள் என்று கல்வி நிலையத்தை நான் உருவாக்கினேன். ரொம்ப அம்மானா எனக்கு உயிர். அதாவது என்னை வந்து கடினப்பட்டு எனக்கு வந்து சொல்ல போனால் ரொம்ப, அதாவது விவசாயத்திலும் சரி கூலி வேலை செய்து என்ன அந்த அளவுக்கு கடினப்பட்டு படிக்க வச்சாங்க. அவங்க பட்னியா இருந்து எனக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. நான் அவங்கள வீட்டில் நான் ஏங்கிய காலங்கள்லாம் உண்டு. அதாவது காலையில் எழுந்துச்சி போனாங்கன்னா நைட்டு தான் 7 மணி 8 மணி தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கடினப்பட்டு எனக்கு வந்து என்னை படிக்க வச்சாங்க. அவங்க கிழிஞ்ச சிலையை உடுத்தி எனக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு அழகு பார்த்தாங்க. அவங்க 4 நாள் சாப்பாடை சாப்பிட்டு எனக்கு சுட அந்த 4 மணி 5 மணிக்கு வந்து வெறும் அடுப்பில் வந்து எனக்கு ஆக்கி போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ன இந்த மாதிரி ஒரு தாய் உலகத்தில் இருப்பாங்களான்ட்டு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்பெல்லாம் வந்து ரெடிமேடா வந்து என்ன பண்றேன், கடையில் போய் நீ போய் சாப்பிட்டுக்கடா, கொஞ்சம் அப்படியே 10 ரூபா கொடு, 50 ரூபா கொடு, 100 ரூபா கொண்டு கொடுத்து விடுறாங்க. அது இல்லாமல் எங்கள் அம்மா வந்து அந்த 4 மணி 5 மணிக்கு வந்து எங்களுக்கு சமையல் பண்ணி கொடுத்து என்னை வந்து சென்னை போனாலும் என்னை வந்து நல்லா இருக்கணும் டெய்லி வந்து எனக்காக வந்து எல்லா சாமிகள் முன்னாடி அழுவாங்க. எனக்காக நிறையா வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மா வந்து. அதனால அம்மா பேரில் நான் இந்த கல்வி நிறுவனத்தை வச்சிருக்கிறேன். என்னுடைய குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பிடிஎஸ் வேல்விழி. நான் வந்து தமிழ் பேர்லேயே வச்சிருக்கிறோம். அம்மா பேரையும் சேர்த்து தான் வச்சிருக்கிறேன். அதாவது நான் வந்து ஒரு மதம் தொடர்பானவோ அல்லது வேற அதாவது இந்த சமஸ்கிருத பேரை வைக்கலை. நான் வச்சு வந்து தமிழில் வரணும் எப்படி வைக்கலான்ட்டு. ஏன்னா எங்கள் மாமனார் வந்து ரொம்ப தமிழில் வந்து ரொம்ப பகுத்தறிவாளர். 2வது அவர் வந்து தமிழில் ஒரு பட்டு உள்ளவர். ஸோ நானும் நம்ம தமிழனாக இருந்து ஏன் நம்ம தமிழை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா என் பிள்ளைக்கு வந்து அப்பா பேர், என் பொண்ணுக்கு வந்து வேலம்மாள் வேல்விழின்னு வச்சேன். ஸோ அதாவது கூர்மையான பார்வை அந்த மாதிரி ஒரு வேல்விழின்னு வச்சோம். நம்ம பையன் அவன் வந்து +2 முடிச்சிருக்கான், இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து நான் பாலமுதன் வச்சேன். எங்கள் அப்பா ஒரு பாலமுதன் வச்சேன். ஸோ 2 ஒரு பெண் 1 ஆண் குழந்தை நன்றாக இருக்கிறார்கள். பாவேலம்மாள் கல்வி குடும்பத்தின் கீழ் எத்தனை கல்வி நிறுவனங்கள் வந்து செயல்படுது சார்? எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? நம்ம சொல்ல போனால் 12 மாவட்டத்தில் வந்து நான் வந்து கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டே இருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல ஆரம்பித்தது உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னது தான், டிஎன்ஐடி கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஓல்டு வாஷம்பட்டி சென்னை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவொற்றியூர், பெரம்பூர், ஆழ்வார்த்தினர், கொடுங்கையூர், தாம்பரம், இப்படி வந்து ஒரு 12 கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தென்காசி மாவட்டத்தில் வந்து 2017 வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எவர்கிரீன் ஐடிஐ வந்து நம்ம விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்போலாம் நான் சென்னையில் ஒரு 12 இடத்துல நடத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த வாய்ப்பு வந்து இங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதாவது தென்காசி மாவட்டம் கீழமாதவரம் கடையத்தில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதை வாங்கி நம்ம 2017 நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஜெய்கூர் ஐடிஐயும் நாங்கள் தான் நடத்துகிறோம். எங்களுடைய மேனேஜ்மெண்ட் தான். திவான் ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஆலங்குளம் பக்கத்தில் மாராந்தை, ஜெய்கூர் ஐடிஐ சுரண்டை. ஸோ இந்த மாதிரி இடத்துல நாங்கள்
பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம திறன் பயிற்சி ஸ்கில் ட்ரைனிங் வந்து மத்திய மாநில அரசோட இணைஞ்சு திறன் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு நிறையா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம். தமிழ்நாட்டில் வந்து நம்ம சொல்லணும்னா வந்து ஒரு ஐடிஐயில் வந்து நடத்துகிறவங்க வந்து ஒரு ஸ்கில் ட்ரைனிங்காக சரி மற்ற ட்ரைனிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக யாரும் நடத்த கிடையாது. நான் பெருமை கொள்கிறேன், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கேன். அது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா என்னை போன்றவர்களுக்கு எல்லாமே தெரியும். ஐடியை பற்றி நல்லா சொன்னீங்க. அப்புறம் இந்த ஐடியில் எத்தனை வருஷம் எத்தனை ஆண்டு நடைபெற்று இருக்கு, அது அப்புறம் மற்ற ஐடியோட கம்பேர் பண்ணும்போது உங்கள் ஐடியோட சிறப்பு அம்சங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பார்த்தீங்கன்னா மற்ற இப்போ எங்களுடைய கல்வி வந்து பார்த்தா அது 1996 இதுவரைக்கும் 26-27 ஆண்டுகளமாக வந்து கணினி பயிற்சி ஐடிஐ பயிற்சி வந்து வெற்றிகரமாக நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். வெற்றிகரம்னு சொல்வதை விட வேலைவாய்ப்போட வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய மோட்டோ வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்க உயிர் நம்ம முதல்ல நாங்கள் ஒழுக்கத்தை தான் மாணவர்களுக்கு அறிவுறுத்துறோம். அது பிறகு தான் ரெண்டாவது படிப்பு ரெண்டாவது. அது மாதிரி மற்ற ஐடிக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு தியரி நம்ம அதை பாடங்கள் நடத்துகிறாங்க, ப்ராக்டிக்கல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அவங்களுக்கு ஒரு விளையாட்டு போட்டி வைக்கிறோம். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கணினி பயிற்சி கொடுக்குறோம், கணினி பயிற்சி கொடுக்குறோம். அதை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நிறையா பண்ணுறோம், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நிறையா பண்ணுறோம், கணினி பயிற்சி கொடுக்குறோம். நேர்முக தேர்வில் எப்படி வெற்றி பெறுறது அந்த மாதிரி கொடுக்குறோம். நிறைய அரசாங்க வேலைவாய்ப்பு என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குது அதை பற்றி சொல்கிறோம். அதாவது தனியார் வேலைவாய்ப்புகள் எங்கே இருக்குது, அதே மாதிரி அரசு வேலைவாய்ப்பு எங்கெல்லாம் இருக்குது வந்து அதுக்கு ஒரு குரூப்பே வச்சுருக்கோம். குரூப் வச்சு அதில் வந்து பையன்களுக்கு வந்து டெய்லி வந்து என்னென்ன அரசு வேலைவாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு அனுமதியும் நாங்கள் தெரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். பல்வேறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காலையில் வந்து ஒழுக்கத்தை தான் நாங்கள் வந்து மெயினாக வந்து அவனுக்கு வந்து ஒழுக்கத்தை தான் சொல்லிக் கொடுப்போம். முதல்ல படிப்பு செகண்டரி, முதல்ல ஒழுக்கம். நல்ல ஒழுக்கத்தை பற்றி டெய்லி வந்து அவனுக்கு ஆலோசனைகளும் அறிவுரைகளும் வழங்குவோம். பெற்றோர்களுக்கும் வந்து அவன் வந்து ஒரு நாளைக்கு வராட்டையும் கூட அவனுக்கு தெரிவித்து பெற்றோர்களுக்கு சொல்லி அதை எப்படி வரணும் எப்படி இருக்கக்கூடாதுக்கு நிறைய அறிவுரை. இப்போ உள்ள மாணவ சமுதாயத்தில் வந்து அறிவுரைகள் வந்து ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா இப்போ நம்ம சமுதாயம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கிறோம். இப்போ அறிவுரைகள் வந்து நாங்கள் மாணவர்களுக்கு முக்கியமாக கொடுக்கணும். முதல்ல ஆலோசனை தான். அவனுக்கு நல்ல அறிவை சொல்லி ஆற்றலை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் படிப்பு சொல்லி கொடுத்து ஸோ அதை வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். நான் என்ன நினைப்பேன்னா உங்கள் ஐடிக்கு மற்ற ஐடிக்கு என்ன வித்தியாசம், என்ன டிஃப்ரெண்ட் சொல்லுங்கன்னா நான் சொல்கிறேன். என் ஐடியில் வந்து முதல்ல வந்து ஒழுக்கம், படிப்பு, வேலை, இந்த 3 பாயிண்ட்டு. சரி, படிப்பில் எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? எனக்கு வந்து 90% ப்ராக்டிக்கல் இந்த இதில் 10% தியரி. அதில் வந்து படிப்பில் வந்து எந்த காரணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவனுக்கு படிக்கிற காலத்தில் 3 மாதம் வந்து இன்டென்சிவ் ட்ரைனிங் ஒன்று வாங்கி கொடுக்குறோம் கம்பெனி. அது வந்து பெரிய கம்பெனியில் வாங்கி கொடுக்கும் இன்டென்சிவ் ட்ரைனிங் வந்து சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சம்பளம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் குறைஞ்சபட்ச சம்பளம் 8000, சாப்பாடு ஒரு 5-6 12,000 வரைக்கும் அவனுக்கு சேலரியில் வாங்கி கொடுக்கும். அதாவது ஃபுட்டு அக்கமடேஷன் எல்லாத்தையும் கூட வாங்கி கொடுப்போம். ஸோ அவன் வந்து ஒரு ஃபீஸ் கம்மியான ஃபீஸாக கட்டலாம். இப்போ எங்களுடைய ஐடிஐ ஃபீஸை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஸ்கூல்லேனா ஒரு 80,000 1 லட்சம் வாங்குற காலத்தில் வந்து ஒரு 20,000 25,000 ஒரு படிக்கிறான்னா ஒரு பெரிய வேலை ஐடி. ஏன்னா ஐடிஐ பொறுத்தளவு உங்களுக்கு நிறையா ரா மெட்டீரியல் வாங்கி போடணும், அதே மாதிரி எக்யூப்மெண்ட் மாற்றணும், நிறைய டூல்ஸ் மிஸ் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கும் நிறைய. ஒரு ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் ஃபீஸோட முடிஞ்சிடும். இது அப்படி கிடையாது. அவனுக்கு டெய்லி மெட்டீரியல் வாங்கி போடணும், ரா மெட்டீரியல் வாங்கி போடணும், ப்ராக்டிக்கல் எக்யூப்மெண்ட்டில் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ இதில் எக்ஸ்பென்ஸ் அதிகம். என்னென்னா ஒரு சர்வீஸாக நம்மள மாதிரி ஆள் வந்து சர்வீஸ் பண்ண வேறு யாரும் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் என்ன கூட பண்ணால் தான் இந்த ஐடியை ரன் பண்ண முடியும். அது மாதிரி நாங்கள் வெற்றிகரமாக நல்லபடியாக. அது மாதிரி வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவேன், உனக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்கவில்லை என்றால் நீ கட்டிய குறைவான கட்டணத்தையும் நீ பெற்றுக்கொள் அப்படின்னா 100% உத்தரவாதத்தோடு நாங்கள் வேலை வாங்கி கொடுக்குறோம். வேலைக்கு வந்து வேலைக்கு நீ போய் கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு அப்படி அனுப்ப முடியாது. எங்கள் மாணவர்கள் வந்து ஒரு படித்து முடிச்சாங்கன்னா எங்களுடைய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் சென்னை கூட்டு போயிட்டு அவனுக்கு அந்த ஹாஸ்டல் பார்த்து அப்பாயின்மெண்ட் வரை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வேலைக்கு அந்த அளவுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அது மாதிரி நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை வந்தால் அவனுக்கு வந்து ஒழுக்கத்தை பற்றி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. ஸோ நான் என்னுடைய கடந்த பாதையே சொல்லுவேன். நான் இப்படின்னா கடந்து வந்திருக்கேன் தம்பி, நானும் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி அவங்க நிறைய அறிவுரைகள் நிறைய வழங்கி அவனுக்கு வந்து அதே மாதிரி விளையாட்டு போட்டியும் ஒரு மாவட்ட லெவலில் மாநில லெவலில் நடக்கிற விளையாட்டு போட்டியும் அவனை கலந்து விடுறதுக்கு அதுக்கான பயிற்சி நிறையா கொடுப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு முழு மனிதனாக அவன் திரும்பி போகிற அளவுக்கு அவனை நாங்கள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நல்லா பெட்டராக கொண்டு வருவோம் நாங்கள். ஓகே சார். சார், ஆண் பெண் படிப்பும் இந்த ஐடியில் அரசு ஏதாச்சும் உங்களுக்கு சலுகை ஏதாச்சும்? ஆமாம், அதாவது இப்போ தமிழ்நாடு அரசு வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு அவன் ஃபீஸ் கட்டணும், 1000 ரூபா கட்ட வேண்டியது இருக்கும்.
இப்போ அது வந்து அவங்க மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அரசாங்கமே 1000 ரூபாய் கட்டியிருக்கு. அதாவது புதுமை பெண்களுக்கு வந்து பெண்கள் படிக்கும் பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டத்தில் வந்து மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ அதனால இன்னும் மாணவர்கள் நிறைய படிக்கிறதுக்கு ரொம்ப அரசாங்கம் ரொம்ப உதவி பண்ணிக்கிட்டு இருக்குது. இதனால வந்து மாணவ சந்தை படிப்பறியும் அறிவுரையும் ஆற்றல் கண்டிப்பாக முன்னுக்கு வருவாங்க மாணவர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு 1000 ரூபாய் கட்டுறது கடினப்பட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. புதுமை பெண் திட்டத்தில் பெண்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் ஆண்களுக்கும் வந்து இந்த 1000 ரூபாய் உதவி கொடுத்ததுனால மாணவர்களுக்கு வந்து இன்னும் நிறைய மாணவர்கள் படிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமையுது. சார், அப்புறம் ஒரு சின்ன கேள்வி, ஏன் இவ்வளவு இடவசதி கட்டண வசதி இருக்கும் பள்ளி கல்லூரி இடைவெளியில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க சார்? அது ஒரு நல்ல கேள்வி, சரியான கேள்வி தான். ஸோ எனக்கு என்னமோ தெரியல, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடிக்டாக இருக்கும். பணம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன நல்ல இடவசதி இருக்குது, நல்ல இன்ஃப்ரா எல்லாமே நல்லா இருக்குது, கண்டிப்பாக நம்ம ஆரம்பிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த ஐடியை வந்து இந்த சமுதாயம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து நிறைய படிப்பு சதவீதங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவனை வந்து ஒரு டிகிரி டிப்ளமோ ஏதோ ஒரு படித்தவங்க அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்புகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சு ஒரு பள்ளிக்கூடம் பார்த்தோன்னா கூட அதில் வந்து இவன் வந்து ஒரு 12 கிளாஸ் படித்து அதுக்கடுத்து 3 வருஷம் டிகிரி படித்து அதுக்கடுத்து வேலைக்கு போனால் அவனுக்கு அதை கடக்க முடியல. அதனால என்ன நிறைய பேர் என்ன பண்ணுறான், 10ஓட நிறுத்திடுறான், 8க்கு மேலே படிக்க முடியாமல் ஆயிடுறான், சில பேர் ஃபெயில் ஆயிடுறான். இந்த மாதிரி மாணவர் ட்ராப் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% மேலே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40% மேலே இந்த மாதிரி மேற்படிப்பு கன்னியூ பண்ண முடியாமலும் அதுக்கு மேலே அவனுக்கு படிப்பு ஏற மாட்டேங்குது. ஏன்னா இப்போ சமுதாயம் வந்து இந்த போதைப் பொருள் அது நிறைய வந்து அவனை இந்த செல்லு அதுன்னு வந்து அவனை அப்சர்வ் பண்ண முடியல, அவனால் வந்து ஒருநிலைப்படுத்த முடியல மனநிலையை. அப்படி மாணவர்களுக்கு வந்து நம்ம சமுதாயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா தொழில்களையே ஆரம்பிச்சேன். இந்த தொழில்கள் படிச்சா அதாவது நான் முதல்ல ஏற்கனவே சொன்னதான், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலே உற்றுக்கொள். ஸோ அந்த கைத்தொழில் கற்றுக்கிடும் போது ஒரு எலக்ட்ரிஷியனாவோ, ஒரு ஏசி மெக்கானிக்காவோ, ஒரு ஃபிட்டராவோ, ஒரு பிளம்பராவோ வந்து படிக்கும்போது அவன் யாரையும் டிஃபன் பண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அழகா வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனாலும் மினிமம் சம்பளம் ஒரு 14,000 ரூபாய் 15,000 கொடுக்குறாங்க. 3 நேரம் சாப்பாடு தங்குற இடத்தோட நாங்கள் வந்து வேலை வாய்ப்பு நிறைய வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி அவனுக்கு வேலை வாய்ப்பு உடனே கிடைச்சிருது. அது இல்லை நான் சொந்தமாக ஊரில் பண்ணணும்னா ஒரு எலக்ட்ரிஷியன் சாதாரண ஒரு டெஸ்டர் இருந்தால் போதும். ஒரு எலக்ட்ரிஷியன் அவன் வந்து இன்னைக்கு ஒரு 1,500 2,000 சம்பாதிப்பான். ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து தொழில்கள் இருக்குது. அது மாதிரி எந்த படிப்புலையும் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கலாம். அவன் என்ன தொழில் கற்றுக்கிட்டு இருக்கான், தொழில்கல்வி என்ன தெரியும் அவனுக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியனாக நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம், ஒரு மெக்கானிக்னா ஒரு கார் மெக்கானிக்காகவும் ஒரு பைக் மெக்கானிக்காகவும் உருவாக்கி கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்டர் ஒரு மிஷின் எப்படி ஓட்டுறது, ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஏசி எப்படி ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி பயிற்சி கொடுக்கும்போது அவன் சொந்த தொழில் கற்றுக்கிறான். தொழிலில் வந்து அவன் வந்து மேலும் மேலும் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. எங்கே இல்லை உலகம் ஃபுல்லாக எங்களாலும் போகலாம் ஏன்னா தொழில் கற்றுக்கிட்டா. ஸோ அந்த வாய்ப்பு அதுக்காக தான் வந்து நான் வந்து ஒரு பள்ளினா வேண்டாம், எல்லாருமே ஒரு மணி மைண்ட்லேயே அதாவது பணம் சம்பாதிக்க எண்ணத்தோட போயிட்டா இந்த மாதிரி 40% மாணவர்கள் வந்து அடுத்த நிலைக்கு போக முடியல. ஏன்னா இவன் போக முடியல என்ன பண்ணுவான், 4 திருடுறது, கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறது, இந்த மாதிரி சூழ்நிலையில் தள்ளப்படுவாங்க மாணவ சமுதாயம். ஸோ அதை வந்து நான் கருத்தில் கொண்டு தான் இதை வந்து நம்ம ஐடியை தான் நடத்தணும், இந்த மாணவர்களை நம்ம உருவாக்கணும். அதை வந்து உருவாக்க நிறைய பேர் இருக்காங்க, சம்பாதிக்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி தொழில்கல்வியை பண்ணும்போது அவருடைய மாணவ சமுதாயத்துக்கு நம்ம பெரிய தொண்டாட்டிகிட்டு இருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அது எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. அதனால நான் தொழில்கல்வியிலேயே வந்து கன்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். சார், கடந்த ஆண்டு எவர்கிரீன் நர்சிங் சமுதாய கல்லூரியில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதை நோக்கம் என்ன சார், அதை போல் வேலை வாய்ப்பு எங்கெல்லாம் உருவாக்கி கொடுப்பீங்க, அதை பற்றி சொல்றீங்களா? ஆமாம், அதாவது கொரோனா காலகட்டத்தில் வந்து நானும் வந்து சென்னையில் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு வருஷத்துக்குள்ள வந்து நம்ம எங்கள் சோலார் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரஸ்ட்னு இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டுக்களை வந்து மதுரவாயில், கோட்டூர்புரம், அதே மாதிரி குளத்தூர், இந்த 3 ஏரியாவிலையும் எங்கள் சோலார் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி வந்து ஸோ ஒரு 80 வாலண்டியர்ஸை வச்சு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபேமிலியை பூரா என்னுடைய சொந்த ஊருக்கு கொண்டு வந்து அவங்களை வச்சுட்டு நான் வீடு வீடாக தெருவா போயிட்டு அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறது, அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி பல்வேறு பணிகளை செஞ்சுருக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நர்ஸு கிடைக்கல. ஏன்னா எல்லாமே வந்து சாதாரண 10th +2 தான் போய் வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே வராங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு நர்சிங் படித்தவங்களுக்கு அளவுக்கு வந்து அவங்களால ஒரு செக் பண்ணுறதோ அல்லது அவங்கள்ட்ட கேட்குறதோ அவங்க என்ன பண்ண அந்த தெரியலை. ஸோ ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோய்கள் நிறைய பெருகிட்டு இருக்குது.
நோய்கள் வந்து நிறையா கெட்ட பழக்கங்கள் நிறைய நோய் வந்துட்டு இருக்குது. ரெண்டாவது இப்போ வர சாப்பாடு வந்து ஃபுல்லாகவே வந்து கெமிக்கல் கலந்து தான். இப்போ விவசாயம்னா வந்து பியூர் ஆர்கானிக்லாம் கிடையாது, எல்லாம் கெமிக்கல் கலந்தா இருக்கும்போது நோய்கள் அதிகமாகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் நான் வந்து அதே மாதிரி பெண்கள் நிறைய மருத்துவமனைகள் நிறைய வந்துகிட்டு இருக்குது. அப்படி ஏன் பெண்களுக்கு வந்து வீட்டுக்கு ஒரு வீடு எடுத்துக்கிட்டா 5 பேர் இருக்காங்கன்னா அது 3 பேருக்கு வந்து சுகர் இருக்குது, அது மாதிரி பல்வேறு நோய்களை வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நர்சிங் அது நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. இப்போ நர்சிங்களை உருவாக்கி விட்டா, ஒரு செவிலியரை உருவாக்கி விட்டா வேலை வாய்ப்பு இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக எங்கெல்லாம் போகலாம். தன் குடும்பத்துக்கு வேண்டியது அவங்களே பார்த்தல. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போறாங்கன்னா அவங்க போறாங்கன்னா இப்போ வந்து ஒரு 500 1000 இவங்களே வந்து இப்போ கத்துக்கிடுவாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 10 இயர்ஸ் அவங்களே வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு எந்த மாத்திரை கொடுத்தா நல்லா இருக்கும், குடும்பத்தை காக்கிறது கூட இந்த செவிலியர் படிக்கிறது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சு தான் நான் அதை ஆரம்பிச்சேன். அது மட்டும் வேலை வாய்ப்பு வந்து இப்போ எங்க இதெல்லாம் வந்து நிறைய இப்போ கூட நாங்கள் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து அப்போலோவில் அனுப்பி விட்டுருக்கிறோம், நம்ம காவேரி இந்த மாதிரி பல்வேறு பெரிய பெரிய மருத்துவமனைகளை வந்து நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ நான் கடந்த ஒரு 6 மாதத்திற்கு முன்பு மஸ்கட் போயிருந்தேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோயிலில் என்னுடைய ஃப்ரெண்டோட ஒய்ஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா நர்ஸாக இருக்கிறாங்க, நல்ல சேலரி, நல்ல மரியாதை. ஸோ இப்போ கேரளான்னு எடுத்துக்கிட்டா அவங்க நிறைய ஃபுல்லாக நர்ஸுங்க, நல்ல சம்பளம், நல்ல ஒரு மரியாதை. அது மாதிரி அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க பார்த்துக்கலாம். ஒரு டாக்டரை போய் ஓடி தூக்கி போகணும் அவசியம் கிடையாது. இவங்க நர்ஸு படிச்சாங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு வேண்டியதை அவங்களே பார்த்துக்கலாம். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு சேவை மனப்பான்மையோட தான் இந்த எவர்கிரீன் நர்சிங் சமுதாய கல்லூரி ஆரம்பித்தேன். வெற்றி காரணம் எதை சொல்றது, சாதனைன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. சாதனை என்ன, ஒரு கிராமத்தில் போய் நான் அந்த அளவுக்கு எந்த ஒரு அப்பா அம்மாவுடைய உதவி இல்லாமலும் மற்ற சொந்தக்காரங்கள் உதவி இல்லாமலும் இன்னைக்கு வந்து ஒரு 12 மாவட்டத்தில் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக நான் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது ஸ்கில் ட்ரைனிங் சரி, ஐடிஎஸ் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது சமுதாயத்தை நம்ம செய்யணும், என்னுடைய விடாமுயற்சி சொல்லுவேன். நான் எல்லாத்துக்கும் மாணவர் சொல்லுவேன், நான் மாணவர்கிட்ட தான் சொல்லுவேன், ஒழுக்க விழுப்பம் தரலாம், ஒழுக்க உயிரின் ஓம்பப்படும், ஒழுக்கத்தோட இருறா. ஏன்னா எங்க அப்பா வந்து என்னை வந்து ஊர்ல கூட்டு போயிட்டு ஒரு கம்பெனி கூட்டு போயிட்டு கம்பெனியில் சேர்த்து விடல. ஒரு பள்ளிக்கூடத்துலையும் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு எதை படிக்கணும், எதை படிச்சா வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுக்கல. நானே சொந்தமா எதை படிச்சா நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்தேன், அவங்கள்ட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். அது மாதிரி ஒழுக்க கடைப்பிடிச்சேன். அதாவது ஒரு நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, இப்போ சென்னை போயிட்டா நல்லா சினிமா போகிறது, நல்லா ஜாலியாக இருக்கணும், நல்லா படத்துக்கு சினிமாவுக்கு போகணும், அதே மாதிரி ஹோட்டலுக்கு போகணும், நல்லா சுற்றணும் பார்ப்பாங்க. நான் இன்னும் பார்த்தீங்கன்னா நான் எம்ஜிஆர் சமாதிக்குள்ளே நான் உள்ளே போனேன். நானும் 27 வருஷமா நான் சென்னை இருந்திருக்கேன். எம்ஜிஆர் சமாதிக்குள்ளே உள்ளே போனது கிடையாது, கலைஞர் சமாதிக்குள்ளே நான் உள்ளே போனது கிடையாது. நேரத்தை நான் அவ்வளோ பேசுறேன், நேரத்தை வந்து ரொம்ப கடைப்பிடிச்சிருக்கேன். இங்கே போயிட்டு நான் அவ்வளோ டிகிரி படிச்சிருக்கேன். காரணம் வந்து நான் வந்து வாழ்க்கையில் சாதிக்கணும். நம்ம அம்மா அப்பாலாம் வந்து ஒரு கூலி வேலை செஞ்சவங்க. ஸோ அவங்க கண்ணு போட நம்ம நல்லா சாதிக்கணும், சொந்த காலத்து முறை சாதிக்கணும், சமுதாயத்தை எதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் வந்து நான் வந்து விதைச்சேன். அது மாதிரி கடினப்பட்டேன், கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு அதை வந்து ஓரளவு நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய நல்லா கொண்டு போகணும், சமுதாயத்தை நிறையா வந்து தொண்டாற்றணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கல்வி நிறுவனத்துல வந்து எத்தனை கம்பெனிகள் வந்து பணிபுரியுங்க சார்? இப்போ ஒரு ஒப்பந்தம் செய்வீங்களா? எங்களுடைய எத்தனை கம்பெனி ஒப்பந்தம் புரிந்துணர்வு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500 கம்பெனிக்கு மேல வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருக்கிறேன். அதை மாதிரி நான் ஒரு இதாக சொல்லுவேன், என்ன திமுறாவோட சொல்லுவேன், தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாலிடெக்னிக்காக சரி, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சரி, ஒரு ஐடி இவ்வளோ கம்பெனிகளும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யவில்லை. நான் வந்து 500க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சுட்டு இருக்கிறேன். எந்த கம்பெனி வேணாலும் கூட எங்கிட்ட தான் கேட்பாங்க, சார் வந்து உங்கள் இதில் எங்கள் பசங்களை அனுப்புங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் அங்கே மட்டும் இல்லை, அதாவது என்னுடைய மாணவர்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கல, எல்லா கல்லூரி மாணவர்களுக்கும் அவங்களுடைய டேட்டாஸை வாங்கி பேசி வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன். ஐடிஐ மாணவர்களுக்கு அவங்களுடைய அந்தந்த ஐடியில் பேசி டேட்டாஸை வச்சு வேலை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ இது மாதிரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலென்ட் பெரிய நிறுவனம், எங்கெல்லாம் அவங்களும் புரிந்துணர்வு போட்டிருக்காங்க. அசோக் லைலண்ட் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, ராயல் என்ஃபீல்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம். அது மாதிரி எங்களுக்கு சொல்ல போனால் நோவராஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி, லிமிடெட் கம்பெனியில் வந்து எங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ இந்த பேர் இருக்கு, அந்த இவங்க இங்கே போனால் நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாங்க, இவங்ககிட்ட இருந்து ஆள் எடுக்கலாம், இவங்ககிட்ட இருந்து வர மாணவர்கள் வந்து நல்ல ஒழுக்கமாக இருப்பாங்க. ஸோ அப்படின்னு இது வரைக்கும் நாங்கள் ஒரு 26-27 வருஷமா வந்து இந்த பேரை வாங்கியிருக்கோம். இங்கேருந்து மாணவர்கள் எடுத்தால் நல்ல வேலை வாய்ப்பையே உருவாக்கி கொடுப்பாங்க, நல்ல மாணவர்கள் ஒழுக்கம் இருக்கும் அப்படின்னு ஒரு பேரை வந்து சமயத்தை மத்தியிலும் சரி, ஒரு கல்வி தொழிற்சாலை மத்தியிலும் சரி, நல்ல ஒரு பேரோட நாங்கள் இது வரைக்கும் கடந்து வந்துகிட்டு இருக்கிறோம். நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது சிஏடிஏன்னா, ஸோ எனக்கு ஒரு ஆசை, அதாவது ஒரு கம்பெனி இணைக்கணும், அதே நேரத்தில் கல்வி நிறுவனங்களை இணைக்கணும்.
இணைஞ்சி அதுக்கு ஒரு பாலமாக நம்ம செயல்படணும் அப்படின்னு நினச்சா சிஐஐடிஐன்னு. சிஐஐடினா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அண்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது இந்திய தொழிற்பயிற்சி நிறுவனங்களும் தொழிற்சாலை கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலை கூட்டமைப்பு அதிலேயே உங்களுக்கு அடங்கிடும். ரெண்டுத்தையும் இணைக்கு ஒரு பாலமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அது மூலியமாக இப்போ வந்து நிறைய நாங்கள் வந்து வேலை வாய்ப்பை வந்து இப்போ இணைச்சி எல்லா கம்பெனிகளையும் அதே போல் கல்லூரி நிறுவனங்கள் இணைச்சி மாணவ சமுதாயத்துக்கு நிறைய வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம். இன்னும் அது நாங்கள் பெரிய லெவலில் பண்ண போகிறோம். பண்ணி இந்த சமுதாயத்தில் வந்து வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஆவா சார், அப்புறம் இந்த இன்றைய மாணவ சமுதாயத்துக்கு வந்து நீங்க ஏதாச்சும் அறிவுரை சொல்றதா ஏதாவது சொல்றீங்களா மாணவ சமுதாயத்தை பத்தி? அதாவது மாணவ சமுதாயத்துக்கு அறிவுரை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ உள்ள மாணவர் சமுதாயம் வந்து என்னன்னு தெரியாமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். பெற்ற தாய் தகப்பனுடைய அறிவுரைகளை கேட்பதில்லை, ஆசிரியருடைய அறிவுரையை கேட்பதில்லை, நண்பர்களுடைய அறிவுரையை கேட்பதில்லை, அந்த மாதிரி தான் இருக்கிறான். அதே போல் நிறைய போதை பழக்கங்கள், புகையிலை பழக்கங்கள், இந்த ஒரு பல்வேறு பழக்கங்கள் இருக்குது. இது அவனுக்கு பின் விளைவுகள் தெரியவில்லை. நான் கடந்த முந்தானத்தோடு நான் வந்து நேற்றுக்கு முன்தினம் வந்து திருச்செந்தூர் ஒரு மாணவ தனியார் ஐடிஐ மற்றும் அரசு ஐடிஐக்கான ஒரு விளையாட்டு போட்டி ஒன்று நடந்தது. அதில் சிறப்பு விருந்தாக கலந்து கொண்டேன். அதோட சொல்லும்போது மாணவர்களே, நீங்கள் வந்து புகைப்பழக்கத்தை கெட்ட பழக்கத்தை விட்டு விடுங்கள், போதை பழக்கத்தை விட்டு விடுங்கள். அப்போ தான் இன்னும் உங்களுக்கு எனர்ஜியாக ஓட முடியும். உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு ரத்தம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதனால வந்து நீங்கள் சாப்பிட்டாலும் தெரியாது, ஆனால் வயசாக வந்து உங்களை பாதிக்கப்படும். அதனால வந்து இந்த பழக்கத்தை விட்டு விடுங்கள். அப்போ தான் நீங்கள் சமுதாயத்தில் ஒரு நல்ல மாணவனாக வர முடியும், நல்ல மனிதனாக வர முடியும் என்று நான் சமுதாயத்துக்கு கூறி, அதேபோல் இந்த போதை பழக்கங்களும் புகைப்பழக்கங்களும் விட வேண்டும். விட்டு வாழ்க்கையில் விட்டால்தான் நம்ம வாழ்க்கையில் நலம் பெறும், வளம் பெறும், வாழ்க்கையும் மேன்மைப்படும் என்று நான் தெளிவாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நேர்காணல சிறப்பாக பதில் அளித்தீங்க சார் நீங்க. அப்புறம் அது மாணவ சமுதாயங்களுக்கு, அது வாழ்க்கையில முன்னேற துடிக்கும் இளைஞர்களுக்கு ஒரு பாடமாகவும் உங்களுக்கு பேட்டி எடுத்து நம்புகிறேன் சார். நான் சிஐடிஐ எம்ப்ளாய்மெண்ட் நேர்காணலில் செய்தி பிரிவாக உங்களின் பேணி. நன்றி, வணக்கம். வணக்கம்.